ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், PK12 தான், தமிழ் தலைவாஸ் தான், உன்னால் முடியும் தம்பி தான், தட்டும் தூக்குறோம் தான். எஸ், ஹாப்பி சண்டே. எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. டேட்டு சொல்லிட்டாங்க, ரிலீஸ் ரீட்டைன் எல்லாமே சொல்லியாச்சு. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. நேற்று போட்ட அத்தனை வீடியோக்கு நல்லா ஆதரவு கொடுத்தீங்க. எல்லோரும் கமெண்ட்டுக்கு போட்டிங்க. ராத்திரி 3 மணி வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் போட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? படிக்கணும்னு அர்த்தம். அது தகுந்த மாதிரி பதிலும் போட்டோம். நாங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, எந்த யூடியூபருமே பண்ணுறதில்ல சார்ன்ட்டு. ஒருத்தர் ஒரு விதம் என்னை மதித்து பார்க்குறீங்க. ஸோ எங்கள் டியூட்டி அது டு ரெஸ்பெக்ட் அவர் ஃபேன்ஸ். ரைட், அது இருக்கட்டும். இப்போ என்ன பேச போகிறேன்? நீங்கள் தான் நிறைய கேட்டீங்க, யார் எடுக்கலாம் சார், எதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டீங்க. இவர் எடுக்கலாம்னு ரிலீஸ் ஆன அத்தனை பேர் 500 பேர் சொல்லியிருப்பாங்க பேருக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட். ரைட். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, முகமது ரிசா சியானோ ஷாதுலு அப்படி 4 பேர் இல்லை, ஒரு ஆள் தான் அது. அவரை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணத்தோடு சொல்கிறேன், சும்மா குருட்டு வாக்கில் நான் சொல்லிட்டு போகல. ஆல்ரவுண்டர் அவர். ரைட். அண்ட் அவரை ஹரியானா ஸ்டீலர்ஸ் ரீட்டைன் பண்ணல, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட 9 ஸ்லாட்டு தான் இப்போ ஃபில் ஆகிருக்கு. இப்போ ஹரியானாக்கே அவங்க FBMல எடுக்கணுனால இல்லை பிட் பண்ணால எப்படியும் 2 கோடி வரைக்கும் போவார் கன்ஃபார்மாக. ஏன்னா போன வருஷமே 2 கோடி 7 லட்சத்துக்கு போனார் அவர். இவங்க எடுத்தாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். இப்போ மினிமம் 18 பேர் வேணும் உங்கள் ஒரு டீமுக்கு. இப்போ இவங்ககிட்ட 9 பிளேயர் தான் இருக்காங்க இது வரைக்கும் ஹரியானா ஸ்டீலர்கிட்ட. அண்ட் மினிமம் 8லேருந்து 9 பிளேயர் இன்னும் எடுக்க வேண்டியிருக்கும். மினிமம் மேக்ஸிமம் 11 எடுக்கணும். ஸோ ஆனால் இவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர்லேயே பெரிய பணம் போனது ஒன்று. நல்ல பிளேயர்லாம் ரீட்டைன் பண்ணிட்டாங்க பாருங்கள் அவங்க. ஜெய்தீப் தையா லெஃப்ட் கவர் கேப்டனாக அவர் டேக் பார்த்து பாரு, 39 பாயிண்ட் எடுத்தார் போன சீசனை. சொல்கிறேன் வினய் ரைடர், எனக்கு தெரிஞ்சு ஒரு வினய் இருக்கார் ஷார்ஜாவில். ஆமாம், வினய் 166 பாயிண்ட் அவர் 24 மேட்ச்சில். அப்புறம் ராகுல் சேத்பால் ரைட் கவர், அவர் ஒரு 76 பாயிண்ட் 24 மேட்ச்சில். சிவம் பட்டாரே 167 பாயிண்ட் 24 மேட்ச்சில் லெஃப்ட் ரைடரு. விஷால் டாட்டே, அவரை பற்றி ரொம்ப ஹைலி பேசுகிறார். ஓ துசிக்கி கீத்தா மணிந்தர் சிங், அவர் தான் நிறைய சொன்னார். இப்போ பிரமாதமான பிளேயர் இவர் ரைடர். 43 பாயிண்ட் எடுத்தார். இது மாதிரி என் மணி கட்டன் ஒருத்தர் கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிது அந்த பையனுக்கு. இங்கே வந்து சைன் பண்ணிட்டு போனார் அவர் யுவா கபடி. அப்போ மன்பிரீத் சிங். ஆமாம், 1 பாயிண்ட் 5 மேட்ச் இருக்கா. ஸோ இவங்களுக்கு வந்து குவாலிட்டி பிளேயர் ஆல்ரெடி இருக்காங்க. ஃபஸ்ட்டு 18 பேரை ஃபில்அப் பண்ணுமே. இப்போ இவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அவருக்கு ஒரு 2 கோடி தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஏன்னா இந்த 5 கோடி பட்ஜெட்டை 7 கோடியாக மாறி இருந்துன்னு வச்சுங்களேன், இந்த டைமென்ஷனே அப்படியே மாறி இருக்கும் டைனமிக்கை. இப்போ 5 கோடியிலே நீங்கள் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது தான் இந்த 2 கோடி இதெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டது. ஒவ்வொரு வருஷம் 1 கோடி ஏற்றுவாங்க. IPL மாதிரி கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றுவாங்கன்னா பெரிய லீகு. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போ நீங்கள் 5 கோடியிலேயே நீங்கள் எதாவது அடக்குங்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால தான் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு யாரை FBMல எடுக்க முடியுமோ வருவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பில்டப் எதுக்கு சொல்கிறேன்னா, ஹரியானா வந்து டெஸ்பரேட்டாக வேணும் நமக்கு அப்படி போக மாட்டாங்க. FBM போவாங்க. ஐ ஹாவ் எ ஃபீலிங் 1 கோடி 1.5 கோடி வரைக்கும் வந்தால் போவார் அவர். ஏன்னா மற்ற பிளேயரை செட் பண்ணணும் இல்லையா. அண்ட் இவர் FBM எடுக்கிறது கஷ்டம். ஸோ அப்போது அடுத்தது யார் எடுக்க வாய்ப்பு இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வரதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால தான் எங்களால் நிறைய வீடியோ போட முடியுது. அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல உங்களுக்கு தெரியும். இப்போ தான் கொஞ்சம் தட்டு மாதிரி 30,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். மினிமம் 40-50,000 வியூஸ் போனால் தான் சம் பண்ணி வரும். உங்களுக்காக பேஷன் வேறு எங்களுக்கு. ஸோ மோட்டிவேஷனலாக பேசுகிறதாகட்டும், நிறைய வீடியோ போகிறோம், அடிக்கடி திட்டு வேறு வாங்கிக்கிறோம். அர்ஜுன் தேஷ்வால் உனக்கு என்ன தெரியும், அங்கே போய் பாரு, இங்கே போய் பாருன்னு. எனிவே, ஸோ அதனால் உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் வெல்கம். இப்போ வந்து பரணி பாலாஜின்ற ஒரு 40 ருபீஸும், பிரபான்றவங்க 40 ருபீஸ், அண்ட் பழனிசாமி 40 ருபீஸ், அதுக்கப்புறம் விஜய் ராஜேந்திர ஜெய் 100 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன். ஒரு ஆமுக்கு 40 ருபீஸ் தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட், சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. நிறைய வீடியோ போட வேண்டியிருக்கு பாருங்கள். எவ்வளோ நினச்சி பாருங்கள். ரிவ்யூ, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, கோச்சு கார்னரு, நடுவில் யாராவது ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. எங்களுக்கு தேவை உங்களோட ஆதரவு அண்ட் சப்போர்ட் தான். எஸ், சரி. இப்போ என்ன சொல்ல போகிறவா, ஷாதுல எப்படி தமிழ் தலைவாசுக்கு வருவா. தமிழ் தலைவாசுக்கு அண்ட் தமிழ் தலைவாஸ் வந்து 10 பிளேயர் எனக்கு ரீட்டைன் பண்ணிட்டாங்க. லிஸ்ட்டு போட்டால் பார்க்கலாம், போய் டக்குன்னு பார்த்துருங்க. 4 NYP ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 14 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ மினிமம் 18, இன்னும் 4 பேர் தான் வேணும் ஸ்குவாடை முடிக்க. மேக்ஸிமம் தான் 25. மேக்ஸிமம் போவாங்களா என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் போய் கூப்பிட்டு வச்சுட்டு அப்புறம் இவருக்கு சான்ஸ் தரல, அவருக்கு சான்ஸ் தரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாம். பார்ப்போம். இப்போதைக்கு 4 பிளேயர் தான் வேணும். இன்ஃபேக்ட் இன்னொன்று ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனுக்கு போகலன்னா கூட டீம் ரெடியாக இருக்குது இப்போது. ஆமாம், இப்போ சொல்கிறேன் பாருங்கள் எப்படி டீம் செட் ஆகிருக்குன்னு. ரைடர்னா நரேந்தர், மோயின் ஷோபாக்கி, விஷால் சால், இமான்ஷு. நாளாச்சா. தீரஜ் பல்மரே வேறு இருக்கார் ஆல்ரவுண்டரு. டிஃபென்ஸுக்கு வருவோம். சாகர் போன சீசன் இவ்வளோக்கும் விளையாடல. அப்புறம் நிதிஷ்குமார் லெஃப்ட் கார்னர், ரோனக் ரைட்டு கவர், அஷீஷ் லெஃப்ட் கவர். ஸோ 4 பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் தெரியுதா. அதுவும் இல்லாமல் 4 NYP பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் டீ கடை வாசலில். அவங்க தான், அவங்க எவ்வளோ குட்டு நமக்கு குட்டாக தான் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க எடுக்க போகிறாங்க.
ஸோ இப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் ஒரு பெரிய ரைடர் ஒரு பெரிய டிஃபெண்டர் போகிறதுக்கு 2-in-1 ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா அந்த அந்த மாதிரி ஒருத்தர் எடுத்திங்கன்னு வச்சுங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதனால தான் சொல்கிறேன், ஷாதுலு சான்ஸ் இருக்குது. அதுக்கு டப்பு கவாலா, பைசா மாங்தா ஹே, காசு பணம் துட்டு மணி மணி. அதுக்கு என்ன பண்ணோம், சச்சினை நவுத்தி விட்டுருக்கோம், அவ்வளோதான். அங்கே தான் துண்டா இருக்கா ரெடியாக 2 கோடியே 11 லட்சம். அது இவர் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இன்னொரு 3 குட்டி குட்டி பிளேயர் எடுத்தால் 18 ஆகிட போகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், இவர் எடுக்கல. என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, ஷாதுல் அப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து PK 11ல் 139 பாயிண்ட்டு கப்பு ஜெயிச்சிட்டாங்க ஹரியானா. அதுக்கு முன்னாடி புனேரி பல்தன் கப்பு ஜெயிச்சிட்டாங்க 126 பாயிண்ட்டு PK 10ல். PK 9ல் பாட்னா பாரிஸ்க்கு வந்தாங்க, விளையாண்டாரு 89 பாயிண்ட்ஸ் 20 மேட்ச்சில். இவர் 3 டிஃப்ரெண்ட் டீமுக்கு விளையாடிருக்காரு கடந்த 3 சீசனாக. அதனால் இவருக்கு அணி மாறுறது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் இப்போ எங்கே மாறுவார் யோசிப்பாங்க, ஐயோ எங்கே போகிறேன்னா தெரியலையப்பா அப்படி இப்படின்னு. இவர் சகஜம். ஆனால் எந்த அணிக்கு போனாலும் 150% எஃபர்ட் போடுவார். அது ஒன்று. இந்த பழைய இதே நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க, அந்த கம்பெனியில் எனக்கு போனஸ் கொடுத்தான், தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தான், இதை கொடுத்தான், நான் பேப்பர் போட போகிறேன், இங்கே எனக்கு கொடுக்கலையே அப்படி நினைக்க மாட்டார் அவர். எங்கே போனாலும் இல் போட்டு 150%. ஆச்சா. ஸோ தமிழ் தலைவாசி எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருங்க. ஆமாம், மொயின் ஷஃபாகி. இன்னும் அவர் பேசியிருப்பாருங்க, நீ ஒன்று பண்ணு அப்படி இப்படின்னு. இப்போ ஃபசலும் நபி பக்ஷும் ஒன்றா தானே ட்ராவல் பண்ணாங்க, so many days, so many season சொல்கிறேன். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கா. ஸோ இப்போ ஷாதுல் இப்போ என்ன சார் பாயிண்ட் கம்மியாக இருக்க, 126, 139, 89, அவ்வளோ பெரிய பிளேயர் மாதிரி தெரியலையேம்பிங்க. ஆனால் அவர் அவுட் பண்ணது எல்லாமே பெரிய பெரிய பிளேயர். அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்தோடனே நீங்கள் பவன் ஷராவத்தை பிடிச்சி தூக்கி வெளில போட்டாருன்னு வச்சுங்களேன், ஒரு 10-15 நிமிஷம் அவன் திரும்பி உள்ளே வரதுக்கு. சேம் அப்ளைஸ் டு நவீன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், ஆஷு மாலிக் ஆகட்டும், பர்தீப் நர்வால் ஆகட்டும், பெரிய பெரிய பிளேயரை சொல்கிறேன், அவுட் பண்ணி விட்ருவார். அதே மாதிரி டேக்கிளில் சொல்கிறேன், இவர் அட்டாக் பண்ண போகும்போது அப்படி தான் திடீர்னு லெஃப்ட்டில் போவார், திடீர்னு ரைட்டில் போவார். சச்சின் தெண்டுல்கர் மாதிரி நடுவில் குட்டு நடுவில் போய் நின்றுக்க மாட்டார். ஹைட் வேறு இருக்கா, எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கணும்டா, டர்ராஹா துப்பாக்கி படத்தில் விஜய் சொல்லுவார் அந்த மாதிரி. அதனால் ஷாதுலு என்ன கேட்டிங்கன்னா இது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அண்ட் பட்ஜெட்டுக்கு பிரச்சனை இல்லை, ஸ்குவாடு ஆல்ரெடி ஃபீல்டு, இன்னும் 4 பிளேயர் தான் வேணும். ஸோ இவர் மட்டும் வந்துட்டார்னு வச்சுங்களேன், அப்படியே கண்ணு மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நரேந்தர், மொயின் ஷஃபாகி, ஷாதுலு, சாகர், நிதிஷ்குமார், ரோனக், ஆஷிஷ், அவங்களும் நல்ல பிளேயர் தான். ரோனக்லாம் டிஃபென்ஸில் சொல்கிறேன். ப்ளஸ் அந்த 4 NYP பேப்பர் படிச்சுட்டு இருந்தார்ல அவர் தான். அவர் அப்புறம் இவங்க வேறு பஸ் எடுத்துகிட்டு ஹண்ட் பண்ணுறேன்னு போயிருக்காங்க, கண்டக்டர் மாதிரி. அவர் நல்லா இருக்குது, கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் தெரியுது எனக்கு இந்த வாட்டி போன சீசனோட. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் நிறைய பேர் போட்டிருந்தீங்க உங்களோட சஜஷன், உங்களோட ஒப்பீனியன்லாம். சில சஜஷன்லாம் பிரமாதமான சஜஷன் அண்ட் ஏன்னோ ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இன்னும் ரிக்வஸ்ட், நிறைய பேர் வெறும் எமோஜியாக போட்டு தள்ளுறீங்க. அப்படி போடாதீங்க, அவங்க இதுலேயே எடுத்துடுறாங்க சேனலில். நாங்கள் எடுக்கிறது இல்லை, அவங்களே எடுத்துடுறாங்க. 4-5 எமோஜி இருக்கலாம். கூடுமான வரைக்கும் எமோஜி போகிறதுக்கு பதில் ஒரு எமோஜி, ஓகே வெரி நைஸ், குட்டு, வெரி பேடு, என்ன வேணால் போடுங்க. ஒரே ஆள் 4 டிஃப்ரெண்ட் கமெண்ட் ஒரே வீடியோவில் 1 கிலோ 1 போட்டாலும் அவங்க எடுத்துடுறாங்க. ஏன்னா சமூக வலைதளம் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, நம்ம வீடியோ பார்க்குறது இல்லை. பொதுவாக சொல்கிறேன். ஸோ அதனால் வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஆச்சா. ஸோ இப்போ என்ன சொன்னேன் நான், சச்சின் தெண்டுல்கரை நவுத்தி விட்டு ஏற்று ஷாதுல் வண்டியில் ஏற்று இறக்க வர நீ ஏறுபா அப்படின்றது ஒரு வாய்ப்பு இருக்குது. பஸ் எடுத்து சுற்றிட்டு இருக்கிறார் நம்ம கோச் சஞ்சீவ் பலியால். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள். புரிய பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.